friends, welcome to our channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பனி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல மருந்து குடிக்கனாலும் ஒரு குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதாவது கஷாயம் குடிக்கனாலுமே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பண்ண போறேன். இது நம்ம கொடுத்தனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. வாங்க அது என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்னதான் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த டைமை தவிர்த்து மற்ற நேரத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது திரும்பி நமக்கு அடிக்கடி வர மாதிரி தான் இருக்கும். இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எப்பவுமே வந்து வராதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வர டைமுக்கு நீங்கள் வந்து இது கொஞ்சம் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் தடுக்கலாம், அவ்வளோதான். இது சின்ன வந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% நேச்சுரல்னால எந்த சைடு எஃபெக்டும் வராது. நீங்கள் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து தைல இலை, நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து போட்டு நல்லது கொதிச்ச பிறகு அந்த தண்ணியில் நீங்கள் வந்து தினமும் குளிக்கிறது மூலியமா உங்களோட சளி இருமலை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நிஜமாதாங்க. நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இது வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு வீடியோ வந்து இருக்கு, பாருங்கள். சின்னவங்களுக்கு குழந்தைங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு இரும்பல் சளி ஸ்டார்ட் ஆகுது, ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இங்கே வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இது மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நல்ல வந்து ரிலீஃப் கிடைக்கும். இந்த வாட்டர் வந்து நீங்கள் வந்து ஆவி பிடிக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இது மாதிரி வீட்லேயே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தடுக்கலான்னு இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ரிலீஃப் வந்து கிடைச்சது பாருங்கள். நான் வந்து எவ்வளோ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நொச்சி இலை இது வந்து பார்த்திங்கன்னா தும்பை இலை, தும்பை செடி வந்து பார்த்திங்கன்னா வேரோடு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பூ அண்டு வேர் அது வந்து பார்த்திங்கன்னா வேரோடு தான் போடணும். அண்டு பார்த்தீங்கன்னா குப்பாமணியுமே வேரோடு தான் போடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துளசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை வந்து நான் ஒரு 3 இலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அப்புறம் நொச்சி இலை, இது பேர் வந்து நொச்சி இலைன்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வேப்பிலை, அப்புறம் நொச்சி இலை, அது பேர் உங்கள் ஒரு ஊரில் ஒரு மாதிரி பேர் இருக்கும், இதுக்கு என்ன பேருன்னு தெரியல. இது நொச்சி இலை தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தைல இலை வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தைல இலை கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் தைலம் வந்து நீங்கள் வந்து அந்த குளிக்க போகிற தண்ணியில் வந்து தைலம் வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து கிடைச்சதுனால நான் வேணுன்ற அளவு வந்து எடுத்து வச்சுக்கேன், மீதியே அப்படியே வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நல்ல பாடி பெயின் இருக்குது, முட்டி வலி, கை கால் விட்டு போகுது, இந்த எந்த பிரச்சனை இருந்தாலுமே அது வந்து நல்லா க்யூர் பண்ணும். அது இல்லாமல் ஸ்கின் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலுமே நல்லா க்யூர் பண்ணுற ஒரு மகத்துவம் வந்து இந்த இலைகளுக்கு வந்து இருக்குது. நான் ஏற்கனவே வந்து தண்ணி வந்து நல்லா வந்து காய வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் கொதிக்கிற ஸ்டேஜில் தான் போடணும். அப்போ தான் அதோட அந்த இலைகள் இருக்க சாரெலாம் நல்லா வந்து இறங்கும். ஃபஸ்ட்லேயே வந்து போட்டிங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். நான் இப்போ இருக்கிற இலை எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுடுறேன். அது இல்லாமல் ஸ்கின்னும் நல்லா பிரைட்னஸ் வந்து அந்த தைல இலைக்கு வந்து இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான நாள் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் வந்து நான் வந்து அதில் வந்து போட்டுடுறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். எல்லாம் போட்டு நல்லா வந்து கொதிக்கணும். நல்லா கொதிக்கிறப்ப தண்ணியோட கலர் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் வந்து ஆகும். இந்த இலைகள் வந்து நல்லா வேகணும், நல்லா வெந்து வந்து அந்த தண்ணியோட கலரே நல்லா மாறி அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டேன். எல்லாத்தையும் வேரோடு தான் போட்டிருக்கேன். ஒரு 2த்தையும் குப்பாமணியும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா அது பேர் மறந்துட்டேன். குப்பாமணி அண்டு வந்து பார்த்திங்கன்னா தும்பச்செடி, இது 2த்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வேரோடு தான் போடணும். நீங்கள் வெத்தலை கிடைச்சாலும் வெத்தலையும் போடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சத்தூள் இப்போ வந்து போடலை, இதே போதும் எனக்கு. அதனால் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வந்து நான் அது உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்றேன், மொத்தமே தண்ணியில் முழுகிற அளவுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இந்த தண்ணியை வந்து ஆவி பிடிக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ஒரு வாட்டி குளிச்சு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்களே வந்து இதை வந்து எடுக்க ஆரம்பிச்சுங்க. டேப்லெட்ஸ் எடுக்கவே நிறுத்திடுவீங்க. எல்லா ப்ராப்ளமே வந்து க்யூர் ஆகும். நீங்கள் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங்கு கூட இது வந்து குளிக்கலாம். ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்தது இந்த தண்ணி. இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்ல ஒரு ஸ்மெல் வந்து வரும், இந்த தைலோட ஸ்மெல்லு. உங்களுக்கு தலைவலி இருக்குது,
அந்த கோல்டு சம்மந்தப்பட்டது இல்லாமல் மூட்டு வலி, கை கால் வலி இருக்குது, உடம்பு சோம்பலாக இருக்குது, ரொம்ப வந்து சோம்பலாக வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து காய வச்சு குளிக்க சொல்லலாம். நல்லா வந்து கொதிக்குது. அது இல்லாமல் ரொம்ப அதிகமாக வந்து கொதிக்க விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பொங்கி வர ஆரம்பிச்சிரும். அந்த நீங்கள் வச்சுக்கிற பாத்திரத்தை விட்டு அதோட வெளியே வந்து தண்ணி வந்து பொங்கி வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு நல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க வந்து விடுங்க. அது இருக்கிற அந்த சாறு, இலைகள் இருக்கிற சாறுலாம் நல்லா வந்து அந்த தண்ணியில் இறங்குற வரைக்கும் திரும்பி நல்லா வந்து உள்ளே அழுத்தி அழுத்தி விட்டுக்கிறேன். இது இன்னும் நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக எப்படி வளாவி குளிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வளாவி நல்லா வந்து கொதிச்சிச்சு பாருங்கள். மழை டைமு, இந்தமாரி பனி டைம்லலாம் நீங்கள் எடுத்துக்கலாம். வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் எடுத்துக்கலாமான்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த டைமில் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு ஒன்ஸு இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் அதுமாரி கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹீட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேர். பாடிக்கு வந்து ஹீட் வந்து கொடுக்கும்னு சொல்லி. ஆனால் எனக்கு அதுவும் தெரியல. நான் வெயில் டைமில் யூஸ் பண்ணது கிடையாது. இதுமாரி பனி டைமுக்கும் மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நாங்கள் வந்து எடுக்க வந்து ஆரம்பிச்சிருவோம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்கள் இன்னும் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கொதித்து வந்து பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் அணைய ஆரம்பிச்சிடும். எனக்கு இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து குளிக்க வந்து எடுக்கணும். ஆவி பிடிக்கிறதால இந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீனு, எல்லோ அந்த மாதிரி கலரில் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இது வந்து குளிக்க தாராளமாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பனிக்காலத்தில் ரொம்பவே சளி, தலைவலி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.